Daily. Taste the Daily. சென்னை வில்லிவாக்கத்தில் 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய 2 குழந்தைகளின் தந்தை போக்சோவில் பிடிபட்டார். ஓட்டேரியைச் சேர்ந்த 2 குழந்தைகளுக்கு தந்தையான ஆனந்தராஜ் என்பவர் வில்லிவாக்கம் பகுதியில் உள்ள கடையில் வேலை பார்த்த நிலையில் அதே கடையில் ICF பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியிடம் காதலிப்பதாக கூறியுள்ளார். அதை நம்பிய சிறுமி கடந்த 11ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இதுகுறித்து அவருடைய பாட்டி அளித்த புகாரின் பேரில் பல்வேறு இடங்களில் இருவரும் சுற்றிய நிலையில் சிறுமியை மீட்டு விசாரித்ததில் தனக்கு திருமணமானதை மறைத்து சிறுமியை கர்ப்பமாக்கிய ஆனந்தராஜ் போக்சோவில் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் அரசில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பாலியல் தொல்லையால் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை அம்பத்தூர் அருகே சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். மாதன்குப்பம் பகுதியில் உள்ள தேவாலயத்திற்கு வந்த 3 சிறுவர்களுடன் அங்கு பணியாற்றும் ஏசுதாஸ் என்பவர் நட்பாக பழகியுள்ளார். இதனையடுத்து சிறுவர்களை தனியார் விடுதிக்கு வரவழைத்து அவர்களிடம் ஏசுதாஸ் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது. இதுகுறித்தான புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் ஏசுதாஸ் பிடிபட்டார். திறனற்ற திமுக ஆட்சியில் அனைத்து நிலைகளிலும் சிறார்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் அதிகரித்துள்ளதாக பெற்றோர் அச்சம் அடைந்துள்ளனர். கோவை அருகே 19 வயது கல்லூரி மாணவியை கட்டி பிடித்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட பீகார் மாநில இளைஞரை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். கல்லூரி மாணவி நடந்து சென்றபோது பின்தொடர்ந்த பீகார் இளைஞர் தனிமையான பகுதிக்கு இழுத்துச் சென்று கட்டிப்பிடித்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டார். அப்போது அதிர்ச்சியில் மாணவி கூச்சலிடவும் அருகிலிருந்த பொதுமக்கள் இளைஞரை மடக்கி பிடித்தனர். பட்டப்பகலில் கல்லூரி மாணவியை வடமாநில இளைஞர் கட்டிப்பிடித்து பாலியல் அத்துமீறலுக்கு முயன்றது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறாத நாளே இல்லை என்ற நிலை ஏற்பட்டிருக்கும் நிலையில் அப்பா என அழைப்பதாக அப்பாவித்தனமாக பொம்மை முதல்வர் ஸ்டாலின் நடிப்பது பொதுமக்களிடையே ஆத்திரத்தையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது.